எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டெஸ்ட் 1 லாஸ்ட் பார்ட் ஆஃப் டிஸ்கஷன். ஸோ பாலிட்டியில் ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பாலிட்டியோடைய அறிமுகமான மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆக்ட்ஸ் அண்ட் பேக்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நிறைய நம்ம பார்த்துருப்போம். இதுலேயும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம், சரிங்களா? அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, அதெல்லாமே பார்த்தோம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து யூனியன் கவர்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், நம்மளுடைய நிர்வாகத்துறை மற்றும் சட்டத்துறையை பற்றி முழுசாக பார்ப்போம். இதுக்கு அடுத்து வர 2வது பார்ட்டில் மாநில அரசு, நீதித்துறை, அதுக்கப்புறம் உள்ளாட்சி அரசாங்கம், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவு இந்த பாலிட்டி பற்றி இந்த எக்ஸ்போஷர் அப்படின்றது வந்துடும். எல்லா டாப்பிக்கை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ 1993 க்ரீமி லேயர் ஆண்டு வருமான உச்சவரம்பு என்ன இருந்தது? ஸோ க்ரீமி லேயர் அப்படின்றதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமி லேயர் எதனால் வந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். க்ரீமி லேயருக்கு முதல் என்ன இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ரிசர்வேஷன் அப்படின்றது இருந்தது. ஸோ ரிசர்வேஷன் ஆரம்பத்தில் 1951 எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது ஆரம்பத்தில் கொடுத்தாங்க. அதற்கு பின்பு 1979 2வது பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம், அதாவது முதலாவது பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம் காக்கா கலேக்கர் தலைமையில் 1953 நியமிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். நிறைய டைம் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 340 படி பேக்வர்ட் கிளாஸோடைய எம்பவர்மெண்ட்டுக்காக நியமிக்கப்பட்டது. ஸோ பேக்வர்ட் கிளாஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுனால நேரு வந்து இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை நியமிச்சிருப்பார். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது முதலாவது ஆணையம் 1953. 2வது ஆணையம் மண்டல் தலைமையில், மண்டல் அப்படின்றவர் பீகாருடைய முதலமைச்சராக இருந்தவர் மொராஜி தேசாய், நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மொராஜி தேசாய் தான். 1979 சூழல் திட்டம் அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. 44வது அரசியலமைப்பு திருத்தம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே நடந்தது அவர் பீரியடில் தான். பாகிஸ்தானுடைய மிக உயரிய விருதும் அவருக்கு, சிவில் விருதும் அவருக்கு கிடைச்சிது. ஓகே. 1979 மண்டல் கமிஷன் அப்படின்றத நியமித்தாங்க. 1980 அதை வந்து இம்ப்ளிமெண்ட், அதாவது அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. மண்டல் கமிஷன் எதற்காக நியமிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது இல்லை, அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நியமிக்கப்பட்டது. ஸோ அவங்க 1931 நம்மளுடைய சென்சஸை பேஸ் பண்ணி எவ்வளோ மக்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு எடுத்தப்ப 52% மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு 27% ரிசர்வேஷன் அப்படின்றத கொடுங்க அப்படின்றத சொன்னாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. 1931 இதை விபி சிங், சமூக நீதி காத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. விபி சிங் இவருடைய சிலையை கூட திறந்தோம் நம்ம. விபி சிங் 1990 இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. கேபினட் அப்ரூவ் பண்ணது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ரிசர்வேஷன் அப்படின்றத ஆரம்பத்தில் இருந்தே ரிசர்வேஷன் இருந்தது. ஸோ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கான ரிசர்வேஷன் 1990 தான் நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சது. 1991 வந்துச்சு. 92 அதை எதிர்த்து இந்திரா சஹானி அப்படின்றவங்க கேஸ் போட்டாங்க. ஸோ என்னென்னா, இந்த ஓபிசிக்கு ரிசர்வேஷன் தரது ஆர்டிகல் 15 வந்து வயலேட் பண்ணுறது, ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றத வயலேட் பண்ணுது, அவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை அப்படின்றது கூடாது அப்படின்னாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்திரா சஹானி கேஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரிசர்வேஷன் கல்வி மற்றும் அவங்களுடைய சமூக நிலையை பொறுத்து வழங்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க, அப்போல் பண்ணிட்டாங்க. அதை வந்து என்ன பண்ணாங்க, க்ரீமி லேயர் அப்படின்றது வேணால் ஒன்று கொண்டு வாங்க. இப்போ பிசியில் இருக்கக்கூடியவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்றத சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ரிசர்வேஷன் அப்படின்றது எக்காரணத்தை கொண்டும் 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 103வது திருத்தம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இது 49.5% தான் அந்த ரிசர்வேஷன் இருந்தது. இப்போ தான் இது 59.5% இப்போ இருக்குது. ஓகே. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து 8 லட்சம் ரூபா அப்படின்ட்டு இந்த க்ரீமி லேயரில் இந்த உச்சபட்ச குடும்ப ஊதியம் அப்படின்றத தீர்மானிச்சிருக்கிறாங்க. இப்போ 27% ரிசர்வேஷன் அப்படின்றது வந்திருக்காங்க. இதை பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, 12 to 15 lakhs இதை மாற்றணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, ஒரே ஒரு கொஸ்டின் தான், எவ்வளோ சப் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதில் எல்லாமே கேள்வியாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடம் தாங்க. ஓகே. பிரிவு 22 ஆர்டிகல் 22 கீழ் எளிய சூழ்நிலையில் அதிகபட்ச தடுப்பு காலம் எவ்வளவு காலங்கள் இருக்கலாம்?
ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. தடுப்பு காவல் ஆர்டிகல் 22 அப்படின்றது குற்ற வழக்கில் இருந்து பாதுகாத்தல் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் அடிப்படை உரிமை இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் அது. காவலுக்கு எதிரானது தான் அது. அதில் 22 பார்ட் 2ல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த பப்ளிக் ஆர்டருக்கு நம்ம வந்து ஏதாவது தீங்கு விளைவிக்கிறோம் இல்லைன்னா டீட்ரிமிட்டட் டு த சொசைட்டி, சரிங்களா, அதாவது நம்மளுடைய சமூகத்திற்கு பேர் ஆபத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குற்றம் நிகழ்வதற்கு முன்பாகவே உங்களை கைது செஞ்சிடலாம். தடுப்பு காவல் அதான், சரிங்களா. ஒரு குற்றம் நடப்பதற்கான முகாந்திரம் ஒரு பிரிமா ஃபெசி இருந்தால் போதும் உங்களை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் இது ரொம்ப முக்கியமானது. தடுப்பு காவல் சட்டம் இதில் வந்து என்னென்னா 3 மாதம் வரைக்கும் தான் உங்களை ஜெயிலில் வச்சுருக்க முடியும். அதை எமர்ஜென்சி அப்போ 6 மந்த்ஸ் அப்படின்னு மாற்றினாங்க, திருப்பி அதை ரிவைஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா. இதுக்கு வந்து மேலே திருப்பி 3 மாதம் நீங்கள் போடணும் அப்படின்னா இந்த அட்வைசரி போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த போர்டில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க, அவங்க தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க திரும்பி 3 மாதம் அப்படின்றது. ஸோ இது எதன் அடிப்படையில் இந்த தடுப்பு காவல் சட்டம் போடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சட்டங்கள் 1950லேயே தடுப்பு காவல் சட்டம் அப்படின்றதெல்லாம் இனிஷியலாகவே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்ட்டு 1980லேயும், அப்புறம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், சரிங்களா. ஸோ அது வந்து 1900 அதாவது அன்லாஃபுல்னா விரும்பப்படாத செயல்களுக்கான தடுப்பு சட்டம், அன்லாஃபுல் சட்டத்திற்கு புறம்பான சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவதற்கான திட்டம், எக்ஸாக்ட் தமிழ் அப்படின்றது பார்த்துக்கோங்க நீங்கள், சரிங்களா. ஸோ இது எல்லாமே இந்த ஆக்ட், இந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் இவங்களை வந்து டிடென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 ஆக்ட் நடுவில் வந்துச்சு, தடா ஆக்ட், பொடா ஆக்ட். தடா அப்படின்றது இந்த டெரரிசம் அண்ட் டிடென்ஷன் ஆக்ட் அப்படின்ட்டு 1985லேருந்து 95 வரைக்கும் இந்த தடா ஆக்டின் அடிப்படையில் தான் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை கைது செஞ்சாங்க, சரிங்களா. ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அப்படின்றது 2002லேருந்து 2004 வரைக்கும் இருந்துச்சு. ஏன் இந்த தடா ஆக்ட் 1985 வந்துச்சு அப்படின்னா, இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டதை எதிர்த்து நிறைய கலவரங்கள், 5000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க காங்கிரஸ் அந்த ஆட்சியில் இருந்தப்ப. ஸோ அதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. போட்டா ஆக்ட் அப்படின்றது 2001 டிசம்பரில் நம்மளுடைய பாராளுமன்றம் தாக்குதல் செய்யப்பட்டது. அதற்காக இந்த 2002 2004 பண்ணாங்க. நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 2008. ஸோ இது மாதிரி முக்கியமான சட்டங்கள் எல்லாமே இந்த நம்மளுடைய தீவிரவாத எதிர்ப்பு தடுப்பு காவல் அப்படின்றதுக்காக வந்தது, சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணுங்க. எப்போ வந்துச்சு, எப்போ போச்சு அப்படின்றது. ஓகே. பின் வருவனவற்றுள் எது சிறுபான்மையினரின் வரையறையின் கீழ் 30வது பிரிவில் வருகிறது? நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் அப்படின்னு எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி சில வார்த்தைகள், இப்போ கேபினட் அப்படின்றது இனிஷியலாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கவே இருக்காது. 44வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி தான் கேபினட் அப்படின்றதே சேர்ப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. கிச்சன் கேபினெட் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதனால் கிச்சன் கேபினெட் இப்போ செயல்பட்டுருக்கு. டெப்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கவே இருக்காது, ஆனாலுமே இருந்திருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இது மாதிரி சில வார்த்தைகள் கான்ஸ்டியூஷனில் இருக்காது. ஓகே, இங்கே மைனாரிட்டிஸ் அப்படின்னு எதை இவங்க மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, மதம் ரீதியாக, மொழி ரீதியாக, இந்த 2 ரீதியாகவும், மதம் மற்றும் மொழியின் அடிப்படையில் அதாவது சமூகம் அப்படின்றது சிறுபான்மையினர் கிடையாது, மத மொழி மட்டும்தான். ஆர்டிகல் 29 and 30 வந்து நம்மளுடைய சிறுபான்மையினரின் கலாச்சாரம், கல்வி மற்றும் அவங்களுடைய எழுத்து, அவங்களுடைய மொழி இதெல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இருக்கும் 29, 30. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அதில் வந்து என்னென்னா கலாச்சாரம், அப்புறம் மொழி, அப்புறம் மொழியோடைய ஸ்கிரிப்ட், சரிங்களா, எழுத்து வடிவம், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 30ல் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அப்படின்றது இருக்குது, அவங்க வந்து ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ மைனாரிட்டி ஸ்கூல் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீலாம் இருக்கும். அதுவே ஹிந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது, ஏன்னா நம்ம வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால அதெல்லாம் இருக்குது, சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், இதெல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஆரம்பிக்கலாம், பார்சி ஆரம்பிக்கலாம், முஸ்லீம் ஆரம்பிக்கலாம், ஜெயின் கூட சிறுபான்மையினராக அறிவிக்கப்பட்டது 2014. இது கூட கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஜெயின் சமூகம் எந்த ஆண்டு சிறுபான்மையினராக அனுசரிக்கப்பட்டது அப்படின்ட்டு 2014. நம்ம 2 விதமாக தான் நம்ம சிறுபான்மையினர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஜியஸ்,
ரெண்டாவது வந்து மொழி ரீதியாகனா ஆர்டிகல் 350B 350A அப்படின்றது தாய்மொழியை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றது. 350Dயின் படி வந்து என்ன சொல்றாங்க, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்றது சொல்றாங்க. இப்ப மராத்தியர்கள் இந்தியாவில் நம்மளுடைய மகாராஷ்டிராவை தவிர வேற எங்க இருந்தாலும் அவங்க வந்து மைனாரிட்டி. தமிழ் பேசுறவங்க கேரளாவில் இருந்தால் மைனாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ இப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய 19,500 மொழிகள் அப்படின்ட்டு 10,000 பேருக்கு அதாவது 121 மொழிகள் 10,000 பேருக்கு அதிகமானவர்கள் பேசுகிறாங்க இந்தியாவில் 2011 சென்சஸின் படியான மொத்தமாக இருக்கக்கூடிய மொழிகள் 19,500 இருக்குங்களா. சரிங்களா. ஸோ மொழி சிறுபான்மை அப்படின்றது மாநிலத்திற்கு மாநிலம் அது வந்து மாறுபடும். இந்த இன சிறுபான்மையினர் நம்மளுடைய 120 கோடியில் 30 கோடி கிட்டத்தட்ட 25% பேர் வந்து இந்த சிறுபான்மையினராக இருக்கிறாங்க. ஸோ 2011 சென்சஸ் படி முஸ்லீம் 14.2 இருப்பாங்க. ஒரு சமூகமும் எவ்வளவு சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இதுலேயும் முக்கியமான ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் எல்லாம் பார்த்தோங்க. ஓகே. இந்தியாவில் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை திருத்துவது யாருக்கு தகுதியானது? ஸோ பார்லிமெண்ட் மட்டும்தான் அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு சட்டம் போடுவதற்கு எல்லாத்துக்கும் தகுதியானவர்கள். சரிங்களா. லோக்சபாவா, ராஜ்யசபாவா, உச்சநீதிமன்றம் இதை மேலாய்வு செய்யும். ஆனால் திருத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்மளுடைய பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. பாராளுமன்றத்தில் 21A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் சேர்த்தோம். 86வது திருத்தம் 2002 படி. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 31A B அப்படின்றதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். 25th அமெண்ட்மெண்ட் 1971 31C இன்சர்ட் பண்ணி அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேயே 15(4) அப்படின்ட்டு சோஷியல் எஜுகேஷனல் பேக்வேர்டு இருக்கவங்களுக்கு ரிசர்வேஷன் தரலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பகுதிகள். சரிங்களா. ஸோ இதுலேருந்து நிறைய தடவை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று குறித்து அடிப்படையில் மத சுதந்திரத்தின் மீதான அரசு கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது? சரிங்களா. ஸோ என்னன்னா மதம் சார்ந்து நம்மளுடைய கட்டுப்பாடுகள் ஒரு சில இடத்துல நம்மளால விதிக்க முடியாது. ஓகே. there is no ground for restriction on the base of சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக நம்மளால வந்து இந்த மத சுதந்திரத்தின் மீது கட்டுப்பாடுகள் விதிக்க முடியாது. சரிங்களா. இப்போ எதுக்கெல்லாம் விதிக்கலாம் அப்படின்னா பப்ளிக் ஆர்டர், ஒரு பண்டிகை நடக்குது, அது மதம் சார்ந்தது தான் இல்லைங்களா. ஸோ அங்கே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது பொது ஒழுங்கை பாதிக்கும் அப்படின்னா அது என்ன மதம் சார்ந்ததாக இருந்தாலும் அதை நம்ம தடுக்கணும். அதே மாதிரி ஆடலும் பாடலும் அப்படின்றது நம்மளுடைய மொராலிட்டிக்கு எதிரானது, அறநெறிக்கு எதிரானது இல்லைங்களா. அதை கண்டிப்பாக நம்ம தடுக்கணும். அப்புறம் அது உடல் நலனுக்கும் கெடுமையானது. ஸோ ஏகப்பட்ட பேர் குடிச்சிட்டு வந்து ஆடுவாங்க. ஸோ அப்போ இது மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம தடை விதிக்கணும். எதுக்கு விதிக்க முடியாதுன்னா இது வந்து சமூக நீதியை பாதிக்குது அப்படின்ற இடத்துல இது வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு இனத்து மக்களை வந்து நான் ஆட வைக்கிறாங்க, அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அது மாதிரி மதத்தில் வந்து நம்ம உள்ளே கொண்டு வர முடியாது. சரிங்களா. இது ஆர்டிகல் 25 வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வழக்கு வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்திரா சஹானி கேஸ் 1992 கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. மினர்வா மில் கேஸ் 1980, CK கோபாலன் வழக்கு 1950. கோபாலன் தான் இந்த ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்டில் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. போனதில் கூட நம்ம சொல்லியிருப்போம். சங்கரி பிரசாத் கேஸ் 1951. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C A3 B4 C2 D1. இந்திரா சஹானி கேஸ் வந்து ரிசர்வேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே சொல்லிட்டோம். Group 1 மெயின்ஸில் இதெல்லாம் கேட்பாங்க. Group 2 இப்போ இருக்கக்கூடிய மெயின்ஸில் கேட்பாங்க. சரிங்களா. அப்ஜெக்டிவ்லையும் கேட்பாங்க. இந்திரா சஹானி அப்படின்றது SR பொம்மை, இந்திரா சஹானி கேஸ் இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான கேஸ். ஓகே. ஸோ மினர்வா மில் கேஸ் நம்மளுடைய ரிவைவல் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. கோபாலன் கேஸ் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா சட்டத்தின்படி நம்மளுடைய அதாவது சட்டம் இயற்றிய நடைமுறையின்படி நம்ம வந்து இயங்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கோபாலன் கேஸில் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவார், என்னோட அடிப்படை உரிமையை இவங்க வந்து பறிக்கிறாங்க இந்த காவல்துறை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால்
ஜட்ஜு வந்து என்ன சொல்லியிருப்பாரு, உன்னுடைய அடிப்படை உரிமையை அவங்க பறிக்கல. 1950ல் தடுப்பு காவல் சட்டம்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில், அந்த ப்ரொசீஜரின் அடிப்படையில் தான் இந்த உன்னை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் கம்யூனிஸ்ட் அவர், சரிங்களா, எம்பியாக கூட ஆயிடுவார். சங்கரி பிரசாத் கேஸ் அப்படின்றது அரசியலமைப்பை 3ஆம் பாகத்தை திருத்தும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு என்பதை சொல்றது. ஓகே. ஸோ அடுத்து, குற்றம் சாட்டப்பட்ட நபரை அவரது கட்டை விரல் அடையாளத்தை கொடுக்க கட்டாயப்படுத்த முடியும். அதாவது முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பாக அவரை கட்டை விரலுடைய அடையாளத்தை கண்டிப்பாக கொடுக்க முடியும். இப்போ போலீஸ்காரர் நிறுத்தி நீங்கள் வந்து ஆல்கஹாலிக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீத்திங் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது. இது என்னோட அடிப்படை உரிமையை மீறுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர் தனக்கு எதிராக சாட்சி இருக்குமாறு கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ இதில் ஏ பொய் ஆனால் ஆர் உண்மை. சரிங்களா? ஸோ தனக்குத்தானே சாட்சி கொள்ளக்கூடாது, அவரை கட்டாயப்படுத்தவும் கூடாது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சட்டம் இல்லாமல் எதிர்காலத்தில் ஏற்றப்படக்கூடிய ஒரு சட்டத்தை வச்சு அவரை தண்டிக்க கூடாது. ஒரே வழக்கில் 2 தடவை அவருக்கு தண்டனை தரக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பட்டியலிடப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கு ஆதரவாக கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்குமாறு கூறும் ஷரத்து. ஆர்டிகல் 15(4) முதலாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி 15% ரிசர்வேஷன் ஃபார் ஷெடியூல்டு காஸ்ட் அண்ட் 7.5% ரிசர்வேஷன் ஃபார் ஷெடியூல்டு ட்ரைபு. ஆனால் நம்ம ஊரில் இந்த ஷெடியூல்டு ட்ரைபுக்கு 1% தான் கொடுக்குறோம். அதே ஷெடியூல்டு காஸ்ட்டுக்கு நம்ம வந்து 15% ரிசர்வேஷன் அப்படின்றது ஷெடியூல்டு காஸ்ட்டு கொடுக்குறோம். 3% ரிசர்வேஷன் ஃபார் ஷெடியூல்டு காஸ்ட் அருந்ததியர் சரிங்களா, உள் ஒதுக்கீடு அப்படின்னு தரோம். இந்த எஸ்சிஏ இருக்கிறவங்க எஸ்சியில் இருக்கிறது எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நம்ம ரிசர்வேஷன், நம்மளோட இடஒதுக்கீடு நியாயங்கள் அப்படின்றது நமக்கு. நம்பர் 93, பின் வருவனவற்றுள் சரியான வரிசையை எழுதுக. இது கால அடிப்படையில் வரிசைப்படுத்துதல். சரிங்களா? சீக்வன்ஷியலாக அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஷெடியூல்டு காஸ்ட் ஆர்டர், அன்டச்சபிலிட்டி அஃபென்ஸ் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம். ஸோ ஆர்டிக்கிள் 17 நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் நமக்கு தீண்டாமை ஒழிப்பு பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நமக்கு 2000 வருஷமாக தீண்டாமையை கடைபிடிச்சிட்டு வரோம். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அதை கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்து கடைபிடிக்கக்கூடாது, கடைபிடிச்சிங்க அப்படின்னா கடுமையான தண்டனை உங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர்டர் 1950, அன்டச்சபிலிட்டி அஃபென்ஸ் ஆக்ட் 1955, தீண்டாமை தடுப்பு சட்டம், தீண்டாமை குற்றச்சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1976, பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. ஸோ இந்த நாளும் தான் நமக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு எதிராக மக்கள் வந்து செயல்பட்டாங்கன்னா அவங்கள தண்டிப்பதற்கான சட்டங்கள். ரொம்ப முக்கியமான சட்டம். மெயின்ஸில் இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது ஒரு டாப்பிக்காகவே தனியாக கேட்பாங்க. பழங்குடியினர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தீண்டாமை தான் ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். ஸோ தீண்டாமை அப்படின்றது பொது இடத்துல அவங்களுக்கு சம உரிமை அளிக்கப்படாமல் இருக்கிறது. ஸோ இப்போ கூட நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் போய் ஒரு பொருள் கேட்குறீங்கன்னா அவங்க தராமல் இருந்தாங்க, இல்லை ஒரு வேறுபாடு உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஒரு டீ கடைக்கு போகிறீங்க அப்படின்னா டீ வந்து தனியாக ஒரு கப்பில் உங்களுக்கு போட்டு தந்தாங்கன்னா அதுதான் தீண்டாமை. சரிங்களா? ஸோ இந்த தீண்டாமை இன்ன வரைக்குமே கூட நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன சட்டம் போட்டாலும் மக்களுடைய மனநிலை மாறாத வரைக்கும் இது மாறவே மாறாது. ஓகே. ஸோ இதுக்கு அபராதத்துடன் கூடிய தண்டனை அப்படின்றது இருக்குது. 6 மாதம் ஜெயில் வரைக்கும் போடுறாங்க. ஓகே. வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு லைவ். சரிங்களா? ப்ரைவசி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தனி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆதார் கொண்டு வந்தப்போ அதை தான் எதிர்த்தாங்க. எங்களுடைய தனி உரிமையை நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து ஆர்டிகல் 21 இன்க்ளூட்ஸ் ரைட் டு டை. எனக்கு சாவதற்கான உரிமை இருக்கா அப்படின்னா கிடையாது. எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஓய்வுக்கான உரிமை இருக்குது, உறக்கத்திற்கான உரிமை இருக்குது, அப்புறம் வந்து பணி கொடைக்கான உரிமை இருக்குது, பணி ஓய்விற்கான உரிமை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு ரைட் டு டை அப்படின்றது கிடையாது. ரைட் டு ஸ்பீச் இருக்குது இல்லைங்களா? 19 எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதெல்லாம் இருக்குது நமக்கு. ஆனாலுமே கூட இறப்பதற்கான உரிமை நமக்கு கிடையாது. ஆர்டிகல் 21 இன்க்ளூட்ஸ் ரைட் டு டை கிடையாது. ஆர்டிகல் 19
டஸ் நாட் இன்க்ளூட் ரைட் டு டை. 19 அப்படின்றது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச் சரிங்களா. ஆர்டிகல் 19 and 20 டஸ் நாட் இன்க்ளூட் ரைட் டு டை சரிங்களா. ஓகே, ஆர்டிகல் 21 டஸ் நாட் இன்க்ளூட் ரைட் டு டை. ஸோ அதுதான் கரெக்டு. சரத்து 21 இறப்பதற்கான உரிமையை உள்ளடக்கவில்லை அப்படின்றது மட்டும்தான் ரைட். ஓகே, இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது எந்த ஷரத்தில் சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டியூஷனில் இருக்கா இல்லை பாராளுமன்ற சட்டத்தின்படி இருக்கா அப்படின்றது. பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் மக்களுக்கு கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து நமக்கு நம்மளுடைய அரசியல் அமைப்பில் கருத்து உரிமையில் மறைமுகமாக உள்ளது. ஆர்டிகல் 19(1)A இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச், அதில் தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியாவுடைய மிக முக்கியமான தூண்கள் ஃபஸ்ட்டு வந்து லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம், எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை, அப்புறம் வந்து நமக்கு வந்து ஜுடிஷியரி அப்படின்னு சொல்கிற நீதித்துறை. இதில் 4வது பில்லர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பத்திரிகை துறை, ப்ரெஸ். இந்த 4 தூண்கள் சேர்ந்தால் தான் நம்மளுடைய ஜனநாயகம் அப்படின்ற கட்டடம் ஒழுங்காக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று வீக்காக இருந்தால் கூட இது வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகிடும், நம்மளுடைய ஜுடிஷியரி அண்டு ப்ரெஸ் வந்து எப்பயுமே ஆளுங்கட்சியும் அவங்களுடைய செயல்பாடுகளையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீதிமன்றம் என்ன பண்ணோம், அவங்க போடுற சட்டம் சரியில்லை அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி அதை வாய்டு பண்ணிடும் சரிங்களா, இல்லாமல் ஆக்கிடும். நம்மளுடைய பத்திரிகை துறை எப்பயுமே எதிர்கட்சியாக தான் இருக்கும். பத்திரிகை துறை எப்பயுமே எதிர்கட்சியாக இருந்தால் தான் ஜனநாயகம் கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன ஆகிடும், இந்த 2 துறைகளுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. இதுதான் இப்போ ஆனால் பத்திரிகை துறை எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய எக்ஸிட் போல்லேயே அது நமக்கு தெரிய வந்துச்சு. ஓகே, ஸோ 4th பில்லர் ஸோ இதுதான். ஸோ அவசர நிலை பிரகடனத்தின் போது தானாக நிறுத்தப்படும் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 358 படி ஆர்டிகல் 19 அப்படின்றது நிறுத்தப்படும். ஆர்டிகல் 358 எப்போ போடுவாங்கன்னா தேசிய நெருக்கடி அதாவது நம்மளுடைய 352 படி நமக்கு இந்த தேசிய நெருக்கடி அப்படின்றது டிக்ளேர் செய்யப்படும். இந்த 3 நெருக்கடியையும் அறிவிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர். இந்த நெருக்கடி அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் நம்மளுடைய மத்திய அரசுடைய அதிகாரத்தை ஓங்கி இருக்க செய்யக்கூடியது சரிங்களா. நம்மளோட ஃபெட்ரல் ஃபீச்சரை வீக்கன் பண்ணக்கூடியது தான் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்றது. ஒன்லி பிரசிடென்ட் ஹேவ் பவர் டு இம்ப்ளிமெண்ட் எமர்ஜென்சி சரிங்களா. இந்த 3 விதமான நெருக்கடி ஆர்டிகல் 352 சொல்லியிருக்கக்கூடிய தேசிய நெருக்கடி, போர் காலத்தில் வெளிநாடு ஆக்கிரமிப்பு, அதுக்கப்புறம் ஆயுத கிளர்ச்சி ஆர்ம்டு ரெபெலியன் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் போடக்கூடியது 352 தேசிய நெருக்கடி. அதே மாதிரி ஆர்டிகல் 356 அப்படின்றது நம்மளுடைய மாநில அரசு எந்திரம் ஃபெயில் ஆகிறப்ப சரிங்களா, நம்மளுடைய ஸ்டேட் எந்திரம் அப்படின்றது பழுதாயிடும். ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெருசாக வந்திருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு அப்புறம் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சு. அதனால் ஆர்டிகல் 356 போட்டு ஆட்சியை வந்து கலைச்சாங்க. அடுத்து அது கூட ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமானது 356. அதே மாதிரி ஆர்டிகல் 365 அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது வந்து என்னென்னா நம்மளுடைய மத்திய அரசுக்கு இணக்கமாக மாநில அரசு செயல்படாத போது நமக்கு எப்பவுமே வீக்கான ஸ்டேட்டு ஸ்ட்ராங்கான சென்டர் தான். ஸோ வீக்கான ஒரு பையன் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் சொல்ல பேச்சு கேட்கல அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டிகல் 365 போடலாம். கோர்ட் கூட 365 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஏன்னா இப்போ ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது, அந்த தீர்ப்பை ஒரு மாநில அரசு கண்டிப்பாக மதிச்சே ஆகணும். மதிக்காதப்ப கலைக்க சொல்லலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இந்த 356 அடுத்து 360 நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எக்ஸகவரில் நமக்கு வந்து பணம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ 360 போடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகிடும், நம்மளுடைய சம்பளம் படிகள் அரசு ஊழியர்களுக்கு வந்து கம்மியாகும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து ஆர்டிக்கல் 352 வந்து இனிஷியலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேபினட்டோடைய எழுத்துப்பூர்வமான அனுமதி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர்டிக்கல் 352 போட முடியும். அது இல்லை, அந்த ப்ரொவிஷன் இல்லை. அந்த கேபினட் அப்படின்ற வார்த்தையே நம்மளுடைய அரசியலமைப்பில் இல்லாமல் இருந்தது. ஸோ பின்னால் தான் இந்த கேபினட் அப்படின்றத சேர்த்தாங்க. 1976 அந்த எமர்ஜென்சி அப்போ வந்த 42வது சட்ட திருத்தம் தான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ் அப்போ தான் மாற்றிருந்தாங்க. ஸோ அதில் அடிப்படை கடமைகள்லாம் சேர்த்துருப்பாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் 1978
நமக்கு வந்து 44வது அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ அந்த திருத்த சட்டத்தின் அடிப்படையில என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்களது வந்து ம், எழுத்துப்பூர்வமான அனுமதி கேபினெட் தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கேபினெட் எழுத்துப்பூர்வமான அனுமதி தந்துட்டாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர் பண்ணிடுவார் நம்மளுடைய நேஷ்னல் எமர்ஜென்சியை. ஆனால் அதை ப்ரொக்ளைம் பண்ணி ஒரே மாதத்தில் நம்மளுடைய கீழவை மற்றும் மேலவை 2 அவையும் சேர்ந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2/3 மெஜாரிட்டியில் இதை வந்து ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் தேசிய நெருக்கடி அப்படின்றது அமலில் இருக்கும். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஏற்றுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அமல்படுத்த முடியாது. அதை வந்து வித்ஹெல்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இது மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் நம்ம பண்ணணும். அடுத்த 6 மாதத்துக்கு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இதை வந்து திருப்பியும் பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ காலம் வரைக்கும் இதை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபைனட் எவ்வளோ நாள் வேணாலும் பண்ணலாம். 10 வருஷம் 100 வருஷம் கூட நேஷ்னல் எமர்ஜென்சியாக வச்சுருக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் ரூல் ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு இது மாதிரி கிடையாது. 3 வருஷம் தான் அதிகபட்சமாக வச்சுருக்க முடியும் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஆர்டிகல் 356. சரிங்களா? ஓகே. இதை திரும்ப பெறுவதற்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். பார்லிமெண்ட்டில் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியின்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா இந்த எமர்ஜென்சியை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரும்பியும் வாங்கிக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அவசர நிலை பிரகடனம் சார்ந்து வரக்கூடியது. ஓகே. ஸோ அடுத்து அடிப்படை உரிமைகளுக்கும் அரசின் நெறிப்படுத்தும் கொள்கைகளுக்கும் இடையில் முரண்பாடு தோன்றினால் அடிப்படை உரிமைகள் மேலோங்கி நிற்கும் என்று கூறப்பட்ட வழக்கு. ஸோ இது வந்து நிறைய வழக்குகள் வந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பகராமன் துரைராஜன் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ். சரிங்களா? ஸோ இந்த வழக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, செம்பகம் துரைராஜன் அப்படின்றது ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்க ஆசைப்பட்ட ஒரு மாணவி. அவங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் கம்யூனல் ஜிஓ 1920, 21, 29 இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். நீதி கட்சி கொண்டு வந்தது. அதன் மூலமாக ரிசர்வேஷன் பாலிசிஸ் கொண்டு வந்ததுனால இவங்க பிராமின்னு இவங்களுக்கு வந்து சீட் கிடைக்காது. நான் பிராமினாக இருக்கிறவங்களுக்கு இவங்களோட மார்க் கம்மியாக இருந்தும் சீட் கிடைக்கும். ஸோ அவங்க கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஆர்டிகல் 14, 15 படி எனக்கான சம உரிமை அரசாங்கம் கொடுக்கல அப்படின்றத போயிருப்பாங்க. ஸோ அதாவது பின்தங்கியவர்களுக்கு சமூக சோஷியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கலாம். நம்மளுடைய டிபிஎஸ்பியில் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம், டிபிஎஸ்பியில் நீங்கள் சொல்லியிருந்தாலும் அடிப்படை உரிமை இங்கே மீறப்படுது. அப்போ இந்த நியமனம் செல்லப்படாது. அதனால் இவங்களுக்கு சீட் கொடுங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. செம்பகம் துரைராஜன் கேஸில் ஃபஸ்ட்டு ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த செம்பகம் துரைராஜனுக்கு ஆதரவாக தான், அரசாங்கத்திற்கு எதிராக தான் தீர்ப்பு சொல்லியிருக்கோம். அதனால தான் 1951 முதலாவது அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்றது கொண்டு வருவாங்க. ஆர்டிகல் 15(4) அப்படின்ற பகுதியை அப்புறமா தான் சேர்ப்பாங்க. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், நம்மளுடைய எஜுகேஷ்னலி அண்ட் சோஷியலி பேக்வேர்டாக இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் தரணும் அப்படின்றது. ஆனால் அது மினர்வா மில் கேஸ் 1980 வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அடிப்படை உரிமைகளும் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளும் நம்மளுடைய ஜனநாயகத்தோடைய கான்ஸ்டியூஷனுடைய பெட்ராக். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய கடைக்கால் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுதான். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் தான் நம்மளுடைய ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்றை பொறுத்து ஒன்றை அமெண்ட்மெண்ட் பண்ணலாமுன்னா பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு 21A ஆர்டிகல் 21Aவும் அது மாதிரி தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஊதியம், ஓய்வூதியம், சமூக கலாச்சார வாய்ப்புகளை வழங்கவும் குடிசை தொழிலை ஊக்கப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடிப்படை உரிமைகளில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து டிபிஎஸ்பி. சரிங்களா? அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். அதே மாதிரி அரசியலமைப்பை பின்பற்றுதல் மற்றும் அதன் குறிக்கோள்கள், அமைப்புகள், தேசிய கொடி ஆகியவற்றுக்கு மரியாதை செலுத்துதல் என்று அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் சொல்லியுள்ளது. ஸோ இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியில் வரக்கூடியது. சரிங்களா? ஸோ இது மாற்றி கொடுத்தாங்க. அப்போ 1 மற்றும் 2 தப்பு. ஸோ நமக்கு இந்த ஆர்டிகல் 1 to 51 இருக்கிறத மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். 50% ஆஃப் கொஸ்டின் வந்து ஆர்டிகல் 51 51A அதுக்குள்ளேயே வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இந்திய அரசியலமைப்பு நாட்டை வழிநடத்த அரசு நெறிப்படுத்தும் வழிமுறை கோட்பாடுகளை வழங்கியுள்ளது. ஓகே, கரெக்டு. நாட்டை நடத்துவதற்கும் மக்களின் சமூக நலனை பாதுகாப்பதற்கும் நோக்கமாக உள்ளது. டிபிஎஸ்பி எதற்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 காரணத்துக்காக தான், ரெண்டுமே சரி. இது வந்து அரசியல் கட்சியினர் அப்படின்றவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்களுக்கு நான் இந்த கொள்கைகள்லாம் செய்வேன், இலவசமாக நான் லேப்டாப் தரப்போகிறேன், அப்புறம் வந்து பெண்களுக்கு இலவசமாக நான் வந்து பஸ் பயணம் செய்வதற்கான வசதியை பண்ணி தருவேன், பெண்களுக்கு 1000 ரூபாய் தருவேன் அப்படின்ட்டு நம்ம உறுதிமொழிகள் நிறையா சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம டிபிஎஸ்பி சொல்லுவோம். இந்த உறுதிமொழி சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு வழி பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுதான் நம்மளுடைய டிபிஎஸ்பி. ஸோ டிபிஎஸ்பியில் இருக்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக மாற்றுவதற்கான முயற்சிகள் தான் நம்மளுடைய அரசியல் கட்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி, கல்வி, நிர்வாகம், பண்பாடு மற்றும் சர்வதேச சமாதானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. மக்கள் நலனை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும். ஸோ ரெண்டுமே சரி. இந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருப்போம். காந்திய கோட்பாடுகள் அடிப்படைகள், சமதர்ம கோட்பாடுகள் அடிப்படைகள் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். ஓகே, கீழ்கண்ட வாக்கியங்களில் அடிப்படை கடமைகள் எவை? அரசியலமைப்பை பின்பற்றுதல், டு செரிஷ் த ஃபாலோ த நோபல் ஐடியாஸ் இன்ஸ்பயர்ட் பை நேஷனல் ஸ்ட்ரகிள் ஆஃப் ஃப்ரீடம், கரெக்டு. டு டிஃபெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான், தேசிய பணியை ஆற்றுவதற்கு கூப்பிட்றாங்க. போர் நடக்குது அப்படின்னா வந்து போரில் பங்கு பண்ண நம்ம போய் பங்கு பெறுவது நம்மளுடைய கடமை, சரிங்களா. டு ரெனவுன்ஸ் ப்ராக்டிஸ் டெரகேட்டிவ் டு த டிக்னிட்டி ஆஃப் உமன், பெண்களுடைய மரியாதை மாண்பினை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதும் கரெக்டு. டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இதுவும் கரெக்டு. டு செப்பரேட் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 50ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4 கரெக்டு. இந்த 5th ஒன் இஸ் ராங், சரிங்களா. டிபிஎஸ்பி அப்படின்றது அதாவது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து பார்ட் 4A வந்து இதை சொல்லியிருப்பாங்க. இது வந்து 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976 படி நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். இனிஷியலாக 10 அடிப்படை கடமைகள் இருந்தது. அப்புறம் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002 படி ஒரு அடிப்படை கடமை அப்படின்றது சேர்க்கப்பட்டது. 6லிருந்து 14 வயதுக்கு உட்பட்டோர்களுக்கான கல்வியை அளிக்குவதற்கான கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே இருக்கும் 21A. பெற்றோர்களுக்கு இது கடமை அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு வந்து 11வது கடமையாக இதை வந்து சேர்த்துருப்பாங்க, சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படை கடமைகள் கண்டிப்பாக நமக்கான கடமை நம்ம செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்னா இது ஜஸ்டிஸபிளாக அப்படின்னா கிடையாது. இப்போ ஒரு பையனை அவங்க அப்பா ஸ்கூலில் சேர்க்கலை அப்படின்னா அரசாங்கத்து மேலே வேணால் கேஸ் போடலாம், அவங்க அப்பா மேலே கேஸ் போட முடியாது. இதுதான் அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படை கடமைகளுக்கும் உண்டான வித்தியாசம். ஓகே, ஏன்னா அடிப்படை கடமையில் இந்த வரி செலுத்துறது, ஓட்டு போடுறது இதையும் சேர்த்துருக்கணும். சேர்த்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, அடிப்படை கடமைகள் தனிப்பட்ட குடிமகனின் கடமையானதால் இதனை செயல்படுத்த நீதி பேராணைகள் மூலம் வலியுறுத்த முடியாது. நம்ம இப்போ தான் சொன்னோம் இல்லைங்களா. அடிப்படை கடமைகள் இந்திய குடிமகன்களுக்கு மட்டுமே பொருத்தமானது, கரெக்டு. ஸோ ரெண்டுமே கரெக்டு. அடிப்படை கடமைகள் எந்நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது? ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க, யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்திருப்பாங்க. சோவியத் ரஷ்யா அப்படின்னு பழைய பேரில் சொல்லுவாங்க இல்லைங்களா. 90s தான் இது வந்து இந்த கார்பக்ஷே வந்ததுக்கப்புறம் தான் பல நாடுகளாக பிரியும். அதுக்கு முன்னாடி எல்லாமே யுனைடெட் சோவியத் ரஷ்யாவாக தான் இருக்கும். ஸோ அந்த நாட்டிலேருந்து தான் அடிப்படை கடமைகள் எடுத்திருப்போம். அங்கேருந்து தான் இந்த ஸ்டாலினோட 7 இயர் பிளானை நம்ம எடுத்து 5 இயர் பிளானாக நேரு வந்து சொல்லியிருப்பார். சோஷியலிசம் அப்படின்றதே நம்ம அங்கேருந்து தான் எடுத்திருப்போம். ரஷ்யா வந்து உலக வல்லரசில் மிகப்பெரிய சக்தியாக ஒரு பீரியடில் இருந்துச்சு. இப்போ வந்து சைனாவும் அமெரிக்காவும் பெரிய சக்தியாக இருக்குது இல்லைங்களா. 1990ஸ்க்கு முன்னாடி இந்த ரஷ்யா சிதறுவதற்கு முன்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா தான் உலகத்தோடைய பெரும் பொருளாதார நாடுகளாக இருந்தது. இவங்க 2 பேருக்கு இடையில தான் பனிப்போர் நடக்கும். பனிப்போர்னால் நேரடியாக போர் போடாமல் 2 நாடும் அதுக்கு தேவையான நாடுகளை அணியில் சேர்த்துக்கிட்டு அந்த நாடுகள் நேரடியாக போர் போட்டு இவங்க மறைமுகமாக அதுக்கு உதவுவாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்றத காமிச்சிட்ருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாருடைய கருத்தின்படி அடிப்படை கடமைகள்? சரண் சிங் கமிட்டி. ஓகே, கீழ்கண்ட வாக்கியங்களின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் எவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
நம் நாட்டு விடுதலை போராட்டத்தை தூண்டிய உயர்ந்த குறிக்கோள்களை பின்பற்றி போற்றுதல், இயற்கை வளங்களை பொது நலனுக்காக நியாயமான முறையில் பங்கிடுதல். ஸோ மற்றது எல்லாமே நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிலேயே வந்துடும். இது மட்டும் வராது. ஸோ இது வந்து ஆர்டிகல் 39B வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய நாட்டோடைய செல்வம், இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் NLC இருக்குது. அது வந்து நெய்வேலியில் இருக்கக்கூடிய பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இயற்கை வளம், அது யாருக்கு சொந்தம்? மக்களுக்கு சொந்தம். சரிங்களா? அதை எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவென்யூ வருது. அந்த ரெவென்யூ வந்து என்ன பண்ணுறாங்க? பட்ஜெட் டெஃபிசிட் இருக்கப்போ அந்த பட்ஜெட் டெஃபிசிட்டுக்கு கொடுக்குறாங்க. மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் அந்த பணத்தில் போடுறாங்க. இதுதான் இயற்கை வளத்தை பொது நலனுக்காக நியாயமான முறையில் பங்கிட்டு தருதல். ஆர்டிகல் 39B. ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு பின்வரும் அடிப்படை கடமைகளை வரிசைப்படுத்துக. இது கரெக்டான ஆர்டரில் தான் இருக்கும். இது டிஎன்பிசியோடைய ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல், கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல், வனவிலங்குகளை பாதுகாத்தல், பொது சொற்றுகளை காப்பாற்றுதல். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆர்டர் கூட முக்கியமாக கேட்குறாங்க அப்படின்றத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கீழ்கண்டவர்களுள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படாதவர் யார்? மோஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கிற எல்லாருமே குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுவாங்க. ஆர்டிகல் 75 படி பிரதம மந்திரி, அதுக்கப்புறம் வந்து அமைச்சர்கள் ஆர்டிகல் 75 படி, மத்திய தேர்வுக்குழு ஆணைய தலைவர், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எல்லாருமே இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவால் நியமிக்கப்படுவாங்க. குடியரசு துணைத் தலைவர் மட்டும் நியமிக்கப்பட மாட்டார். சரிங்களா? நம்ம வந்து இதை பார்த்தோன்னே நீதிபதிகளை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்குமா அப்படின்ட்டு, ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை தான் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் அது தப்பு. என்னென்னா ஆர்டிகல் 63 படி துணை குடியரசுத் தலைவர், சரிங்களா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, மறைமுகமாக, அதாவது நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இரு அவைகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் அப்புறம் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இது நடக்கும். இந்த ராஜ்யசபாவுடைய தலைவராக இவர் இருப்பார். எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆர்டிகல் 64 படி. சரிங்களா? ராஜ்யசபையோடைய தலைவராக இவர் இருப்பார். இதில் வந்து எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்றது தேர்வு நியமன குழு அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா 2 அவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் உள்ளடக்கியது. இதுவே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு யார் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இப்போ ராஜ்யசபாவில் 250 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 12 பேர் வந்து உங்களுக்கு வந்து நாமினேட்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இல்லைங்களா? ஸோ அவங்கள வச்சு திருப்பியும் பிரசிடென்ட் எலெக்ஷன் வச்சோம் அப்படின்னா ஒருதலை சார்பாக இருக்கும் அப்படின்ட்டு மாற்றிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், எம்சிஸ், சரிங்களா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் அண்ட் மெம்பர் ஆஃப் கவுன்சில்ஸ், இவங்களும் நேரடியாக இந்த தேர்தலில் பங்கு பெறுவாங்க. 50% வந்து எம்பிஸ் ஓட்டு போடுவாங்க, 50% வந்து எம்எல்ஏ, எம்சிஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. ஸோ ராஜ்யசபா இவங்களை பதவி நீக்கம் செய்கிறது எப்படி அப்படின்னா, பிரசிடெண்ட்டுக்கு பின்னாடி வருவோம். வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு இந்த ராஜ்யசபாவுடைய தீர்மானம் ஃபஸ்ட்டு நிறைவேற்றி அதை 14 நாளில் லோக்சபாவுக்கு அனுப்பி, இந்த லோக்சபாவில் குடியரசு துணைத் தலைவர் ஆஜராகி விளக்கத்தை சொல்லுவார். அந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டால் இந்த குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செல்லாது. அதே மாதிரி அவங்க வந்து இல்லை ஏற்றுக்கல, அந்த ரெசல்யூஷனை திருப்பியும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அன்றே துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகே. குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் உண்டாக்கும் அதிகாரத்தை பற்றி எழுதுக. ஆர்டிகல் 123 படி குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் ஒன்றது. பாராளுமன்றத்தின் இரு அவையோ அல்லது ஒரு அவையோ, ஆக்சுவலாக ஒரு அவை பெர்மனண்ட், சரிங்களா, ராஜ்யசபை அப்படின்றது பர்மனண்ட், அது எப்பயுமே இருக்கும். ஒரு அவை நடப்பில் இல்லாத போது, இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்க போது இந்த அவையை கலைச்சிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த அவசர சட்டம் அப்படின்றத இயற்றலாம். அதுவும் வந்து கேபினட்டோடைய ஒரு அவை இல்லை 2 அவை அப்படின்னு நம்ம சொல்கிறது. நம்மளுடைய பாராளுமன்றம் ஒரு வருஷத்தில் 3 முறை கூடும், இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பட்ஜெட் செஷன், அடுத்து கூடுறது வந்து மழைக்கால கூட்டத்தொடர், அடுத்து வந்து வின்டர் செஷன். இந்த 3 தடவை கூடுறப்ப நமக்கு வந்து
பாராளுமன்ற சட்டம் வந்து நிறைவேற்றப்படும். ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வருவாங்க. இரு அவையும் ஒப்புதல் அளிக்கும். ஒப்புதல் அளிச்சதுக்கப்புறம் இந்த மசோதா வந்து சட்டமாக மாறும். இந்த அவை வந்து கூட்டம் நடைபெறாத போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக ஒரு சட்டத்தை போட்டே ஆகணும் அப்படின்ட்டு இப்போ நிலம் கையெடுப்பு சட்டம் அப்படின்ட்டு அவசர சட்டம் போட்டாங்க. கொஞ்சம் வருஷம் முன்னாடி சரிங்களா? அப்போ வந்து அவை கூட்டம் இல்லாம இருந்தது. ஆனா, இது வந்து உடனடியாக இந்த சட்டம் போட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு அ கேபினெட் முடிவு பண்ணிடுச்சு. கேபினெட்டோடைய மனநிலை தான் குடியரசுத் தலைவருடைய மனநிலை. ஸோ கேபினெட் முடிவு பண்ணி இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த சட்டத்தை பிரசிடென்ட் 123 படி கொண்டு வரலாம். ஆனா என்னன்னா, அது கொண்டு வந்து 6 அதாவது பாராளுமன்றம் கூடி 6 வாரத்திற்குள் அந்த ராட்டிஃபிகேஷன் பை பார்லிமெண்ட் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். பின்னேற்பு அந்த சட்டத்திற்கான ஒப்புதலை பாராளுமன்றம் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த அவசர சட்டம் நடைமுறையில் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னா, பாராளுமன்றத்தில் அவை கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு முறை கூடியே ஆகணும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அப்போ 6 இப்போ இன்னைக்கு நிறைவேற்றுறாரு. பார்லிமெண்ட் முடிஞ்சு அடுத்த நாள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6 மாதத்துக்குள்ளே திருப்பியும் கூடணும் அப்படின்றப்ப இந்த 6 மாதம் கூடவே இல்லை. அப்போ அது 6 மாதம் கழிச்சு தான் கூடும். கூடுனதுலேருந்து 6 வாரம் சரிங்களா? அப்போ 6 மாதம் 6 நாள் மொத்தம் 7.5 மாதம் இவரோட இது அதிகபட்சமாக இந்த அவசர சட்டம் நிலுவையில் அதாவது நடப்பில் இருக்கலாம். பார்லிமெண்ட் வந்து இது வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா ரிஜெக்ட் பண்ணது தான். இதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பாற்பட்டதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது நீதிமன்றத்தோடைய மேலாய்வுக்கு உட்பட்டது மட்டும்தான். ஓகே, இதெல்லாம் முக்கியமானது. இதே மாதிரி ஆளுநருக்கு ஆர்டிகல் 213 படி இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ வித்ட்ராயல் எனி டைம். இது பிரசிடென்ட் நினைச்சார் அப்படின்னா அவர் எப்போ வேணாலும் இதை வந்து வித்ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகே, குடியரசுத் தலைவரின் மாத ஊதியம் எவ்வளவு? ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீட்டில் அப்பா, அம்மா, அக்கா, அப்புறம் தம்பி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி அப்பாவுக்கு 4 தோசை, அம்மாவுக்கு 3 தோசை, அக்காவுக்கு 2 தோசை, எனக்கு 1 தோசை அப்படின்னு ரைம்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி இவங்களுக்கும் இந்த பிரசிடென்ட் அதாவது பவர்ஸ் வச்சு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது யாருக்கு போடணும் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் போடணும். ஏன்னா அவர் தான் நாட்டுடைய முதல் குடிமகன். அடுத்து வைஸ் பிரசிடென்ட், அடுத்து பிரைம் மினிஸ்டர் சரிங்களா? அடுத்து கவர்னர், அடுத்து நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடென்ட், அடுத்து சிஜேஐ, அடுத்து 6th வந்து சிஜேஐயும் வருவார், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவும் வருவார். அடுத்து 7வது வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அண்ட் கேபினட் மினிஸ்டர், யூனியன் கேபினட் மினிஸ்டர், அதே மாதிரி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி லீடர் ஆஃப் அப்போசிஷன், நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு கேபினட் தகுதி உள்ளது சரிங்களா? ஸோ அதுவும் வந்து 1971 கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி பாரத ரத்னா விருது பெற்றோர்கள் இவங்க எல்லாருமே நம்மளுடைய அரசியலமைப்பின் 7வது படிநிலையில் வைத்திருக்கிறாங்க. 8வது வந்து சிஎம், கவர்னர் அதர் ஸ்டேட்டில் சரிங்களா? இப்போ கேரளாவில் நம்ம சிஎம் போகிறாரு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஊர் சிஎம் இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஊர் சிஎம் தான் ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஒரு கேபினெட் மினிஸ்டர் அங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னா அவரை 2வது வச்சுருப்பாங்க. நம்மால் இங்கேருந்து சிஎம் அங்கே போகிறாருன்னா அவரை 3வது தான் வச்சுருப்பாங்க. அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். 9வது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜு, சீஃப் ஜஸ்டிஸ் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜு. 10வது யூபிஎஸ்சி சேர்மன், அப்புறம் எலெக்ஷன் கமிஷனரு, சிஏஜி இவங்க எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க. ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு 5 லட்ச ரூபா, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 4 lakhs, பிரைம் மினிஸ்டர் 2.8 lakhs. ஒரு எம்பியோடைய சம்பளம் தான் பிரைம் மினிஸ்டருடைய சம்பளம் இல்லைங்களா? கவர்னருக்கு 3.5 lakhs, சிஜேஐக்கு 2.8 lakhs. ஓகே, ஒரு ஐஐடியில் முடிச்சுட்டு ஒரு கோடு எழுதுகிற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இதோட அதிகமாக சம்பாதிப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஈக்குவலா அப்படின்னா பணம் மட்டுமே கிடையாது இல்லைங்களா? இவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர், இவங்க வந்து மக்கள் மீது செலுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? அதிகாரம் அவங்களுடைய நல்லதுக்காக பண்ணவங்க அப்படின்னா அது 1000 பேருக்கு, லட்சம் பேருக்கு போய் சேரும். நேரடியாக பயன் அப்படின்னு இருக்கும். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் போடக்கூடிய ஒரே ஒரு சட்டம்
மொத்தமா ஒரு கம்பெனியவே கூட மூட வைக்கும். அந்த கம்பெனியில வேலை செய்றவனுக்கு நெறைய சம்பளம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அரசு எந்திரம் அவ்வளோ வலுவானதாக இருக்கும். ஆனா தற்காலத்தில அரசு எந்திரம் அப்படின்றது இது வணிகமாக மாறிட்டுருக்கு நம்மளுடைய மொத்தமே சரிங்களா? ஸோ அப்ப இந்த வணிக நிறுவனங்களோடு செஞ்சுக்கக்கூடிய ஒரு சமரசமா இப்ப இந்த அரசியல் கட்சிகள், அப்புறம் இந்த அதிகார வர்க்கம் இதெல்லாம் மாறிட்டே வருது. ஸோ ஏன்னா, அவங்க நடத்தக்கூடிய தொழில் வச்சு மக்களுக்கு வேலைவாய்ப்பு நெறையா தருது. அப்போ என்ன ஆயிடுது, அந்த தொழில அபிவிருத்தி பண்ணணும், பெருசு பண்ணணும். ஸோ அதற்கு அரசாங்கம் அவங்களுடைய ஆதரவாக செயல்படுற நிலைமைக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஓகே. நாட்டின் நிர்வாக தலைவராக இருக்கும் குடியரசுத் தலைவர் தனது பணியினை நேரடியாக மட்டுமே நிறைவேற்ற முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிரசிடென்ட் ஹூ இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த கண்ட்ரி கேன் பெர்ஃபார்ம் இஸ் டியூட்டி டைரக்ட்லி கிடையாது, இன்டைரக்ட்லி தான். அதாவது நம்மளுடைய அமைச்சரவை குழு தான் நேரடியாக செயல்படும். த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை டைரக்ட் எலெக்ஷன் பை த மெம்பர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் சரிங்களா? டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, இன்டைரக்ட் எலெக்ஷன். நம்ம முன்னாடியே சொன்னோம். இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக நமக்கு வந்து இந்த தேர்தல் அப்படின்றது நடக்கப்படுகிறது. எம்எல்ஏவும் ஓட்டு போடுவாங்க, எம்பியும் ஓட்டு போடுவாங்க. The president has the power to declare war and peace, correct. So option 3 correct. The president should submit his resignation letter to the chief justice of supreme court. பதவி ஏற்பு பிரமாணம் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பண்ணுவாங்க. இவர் பதவி விலகல் கடிதத்தை யாருக்கு கொடுப்பாருன்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தான் கொடுப்பாரு. ஓகே, இவங்களுடைய பதவி நீக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் ராஜ்யசபாவில் அல்லது லோக்சபாவில் எந்த சபையில் வேணாலும் இவங்களுடைய பதவி நீக்கத்தை கொண்டு வரலாம். ராஜ்யசபாவில் மட்டும் கொண்டு வரணும்னா துணை குடியரசுத் தலைவராக இருக்கணும். ஏன்னா அது அவருடைய தலைவர் இல்லைங்களா? ஓகே. ராஜ்யசபாவில் அல்லது லோக்சபாவில் மொத்தமாக 100 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா குறைஞ்சது 1/4 25% 1/4 மெம்பராவது இந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இந்த தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அது இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2/3 மெஜாரிட்டியோட ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட இந்த இதற்கு ஒப்புதல் அளிக்கணும் ஒரு அவை. ஸோ அது 2வது அவைக்கு அனுப்பப்படும். இடையில 14 டேஸ் கேப் இருக்கும் சரிங்களா? ஸோ அப்போ அந்த 2வது அவையில் இந்த 14 டேஸ் கேப்பில் என்ன பண்ணணும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நேரில் ஆஜராகி விளக்கம் சொல்லணும். அந்த விளக்கத்தை அந்த அவை ஏற்காத போது 2/3 மெஜாரிட்டியில் திருப்பி அதை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாஸ் பண்ண உடனே அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க பதவி பறிக்கப்படும் சரிங்களா? இது மாதிரி இன்னும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இதுதான் இதற்கான வழிமுறை. ஸோ எதற்காக பதவி நீக்கம் பண்ணுவாங்கன்னா வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. குடியரசுத் தலைவர் தேர்தலில் புதுச்சேரி மற்றும் டெல்லி பங்கேற்க வகை செய்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 70வது அரசியலமைப்பு திருத்தம் 1992. இது ரொம்ப முக்கியமானது. 69வது அரசியலமைப்பு திருத்தம் 1991 அடிப்படையில் புதுடெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி, நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணதோடு இல்லாமல் அங்கே வந்து 70 எம்எல்ஏ சீட்டை உருவாக்குவாங்க. ஒரு மாநில அந்தஸ்து கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்றத்தை உருவாக்குவாங்க. 7 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதியையும் உருவாக்குவாங்க இல்லைங்களா? ஸோ 69வது திருத்தம் 70வது திருத்தம் ரெண்டுமே டெல்லி சம்மந்தப்பட்டது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பின் வருவனவற்றுள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறையில் தவறானது. த இம்பீச்மெண்ட் சார்ஜஸ் கேன் பி brought ஒன்லி in the லோக்சபா கிடையாது. 2 அவையில் எந்த அவையில் வேணாலும் கொண்டு வரலாம். பதவி நீக்க குற்றச்சாட்டு அவையில் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்குக்கு குறையாத உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட வேண்டும். கரெக்டு. பதவி நீக்க குற்றச்சாட்டின் நகலை 14 நாட்களுக்கு முன் குடியரசுத் தலைவருக்கு கொடுக்க வேண்டும். கரெக்டு. எந்த அவையில் கொண்டு வரப்பட்டதோ அந்த அவையில் குடியரசுத் தலைவர் ஆஜராகி தன் விளக்கத்தை எடுத்து கூற உரிமை உண்டு. கிடையாது. அடுத்த அவையில் தான் கொண்டு வர முடியும். லோக்சபாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா அந்த அவையில் நேரடியாக இவர் ஆஜராக முடியாது. அடுத்த 14 நாள் எதிரவையில் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும். இது ரொம்ப முக்கியமானது. பின் வருவனவற்றுள் தவறான இணை எது? ரெப்ரிவ், ரெஸ்பைட், ரெமிஷன், கம்யூட்டு, சஸ்பெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சஸ்பெண்ட் வராது. இது வந்து பர்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 72 அண்ட் 161 ஃபார் கவர்னர். 72 ஃபார் பிரசிடென்ட், 161 ஃபார் கவர்னர். இது 2 ஆர்டிகளும் ரொம்ப முக்கியமானது. மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம். மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் அப்படின்னா தூக்கு தண்டனையில் ஒருத்தர் இருந்தார்னா பர்டன் அப்படின்றத பவரை யூஸ் பண்ணி தூக்கு தண்டனையை எடுத்து விட்டுடலாம். ஃபுல்லாக மன்னிச்சிடலாம் சரிங்களா? இப்போ
ரெப்ரீவ் அப்படின்னா தண்டனை தருதலை நிறுத்தி வைத்தல். ரெஸ்பைட் அப்படின்றது சிறப்பு காரணங்களுக்காக தண்டனையை குறைத்தல். இப்போ நளினி வழக்கு, ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, தூக்கு தண்டனை இல்லாமல் ஆயுள் தண்டனையாக மாற்றினாங்க. சரிங்களா? ரெமிஷன் அப்படின்றது தண்டனை காலத்தை குறைத்தல். ஸோ தண்டனை காலத்தை குறைச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் இவங்கள வந்து பண்ணாங்க, தூக்கு தண்டனையாக இருக்கிறத ஆயுள் தண்டனையாக மாற்றினாங்க. ஆயுள் தண்டனையாக இருக்கிறத விடுதலையவே பண்ணிட்டாங்க. சரிங்களா? ரொம்ப வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்றனால. கம்யூட்டேஷன் அப்படின்றது ஒரு வகை தண்டனையை மற்றொரு வகையான தண்டனையாக மாற்றுதல். இப்போ தூக்கு தான் இருக்கிறதுலே உச்சபட்ச தண்டனை, லைஃப் சென்டென்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறமா கடுங்காவல் தண்டனை அப்படின்றது தனி செல்லில் உங்களை போட்டுருவாங்க, உங்களை வெளியே விட மாட்டாங்க மற்ற குற்றவாளிகள் மாதிரி, சிறைவாசிகள் மாதிரி. அடுத்து சாதாரண காவல், அதாவது அந்த காம்பவுண்ட் சுவத்துக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். நைட்டு மட்டும் உங்களை வந்து லாக்கப்பில் உள்ளே போட்டுருவாங்க, செல்லுக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ இது மாதிரி தண்டனையை மாற்றுவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இது கூட கேபினட்டோடைய ஒப்புதல் தான், அதாவது கேபினட்டோடைய எண்ணத்தை தான் குடியரசுத் தலைவர் நிறைவேற்றுறாரு. ஓகேங்களா? இவருக்கு இன்ஃபேக்ட் இவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தான், கேபினட்டோடைய முகத்தை தான் இவர் வந்து காமிப்பார். ஓகே. சட்டத்துறையில், நம்மளுடைய நீதித்துறையில், அதாவது நீதித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க, சட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடந்து ஒருத்தர் குற்றவாளியாக இருந்துட்டார் அப்படின்னா அதை சரி பண்ணுவதற்கான ஒரு வழியாக, கடைசி வழி வந்து பார்டனிங் பவர் தான். ஓகே. கீழ்கண்ட வாக்கியங்களில் பிரதம மந்திரி தொடர்பானது எவை சரியானது? அமைச்சரவை தலைமை வகிக்கும் பிரதமர் தாம் விரும்பும் பொழுது அமைச்சரவையை மாற்றி வைக்கலாம். எப்போ வேணாலும் யாரை வேணாலும் அமைச்சராக நியமிக்கலாம். எப்போ வேணாலும் யாரை வேணாலும் அமைச்சர் பதவியிலேருந்து வெளியே அனுப்பலாம். அவ்வளோ உரிமை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. மாநிலங்களவையை கலைக்கும்படி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம். மாநிலங்களவை பர்மனன்ட் பாடி, 6 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பாடி வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது உறுப்பினர்கள் 6 வருஷம் பதவியில் இருக்கலாம். லோக்சபானா 5 வருஷம் இருக்கலாம் இல்லைங்களா? இது மாதிரி ராஜ்யசபாவில் 6 வருஷம் இருக்கலாம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 1/3 மெம்பர் வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லோக்சபாவை கலைக்கக்கூடிய அதிகாரம் தான் இருக்குது நமக்கு. ராஜ்யசபா பெர்மனன்ட் பாடி, அதை கலைப்பதற்கான அதிகாரம் கிடையாது. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் கொண்ட கட்சியின் தலைவர் பிரதமர் ஆவார். ஸோ இது வந்து 2 இடத்துல 2 விதமாக யூஸ். இப்போ இதுலேயே கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம பார்க்குறப்ப நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் கொண்ட கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோனியா காந்தி 2004 காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து பிரதமராக ஆகவில்லை. ஸோ என்னன்னா, கட்சியின் தலைவருடைய ஆதரவு யாருக்கு இருக்கோ, ஆதரவு அவருக்கு இருந்து அவர் ஆகலாம். இல்லை வேற யாருக்கும், டாக்டர் மன்மோகன் சிங்க்கு இருந்தது, அவர் ஆகலாம். சரிங்களா? ஓகே. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் முக்கிய தொடர்பாளராக இவர் தான் ஒரு பாலம், பிரிட்ஜு மாதிரி இருப்பார். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருக்கு 2 பேருக்கு இடையில இருப்பாங்கன்னா அமைச்சரவை மற்றும் குடியரசுத் தலைவர். அமைச்சரவையோடைய மொத்த அதிகாரம் தான் நம்ம நாட்டோடைய நிர்வாக அதிகாரம் இல்லைங்களா? அந்த நிர்வாக அதிகாரத்தை பெயரளவுக்கு யார் செலுத்துவாங்க அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர். உண்மையான அதிகாரம் பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கும். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இந்த கேபினட்டோடைய அமைச்சரவை குழுவுடைய தலைவர். அவசர கால நிலை செயல்படுத்த கோரி எழுத்துப்பூர்வமாக பரிந்துரை செய்யலாம். கேபினட்டோடைய அனுமதி. சரிங்களா? இப்போ 145. ஓகே. ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வரப்போ லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. இப்போ பிரதமர் மோடி இந்த 5 இயர் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணார்னா அதை வந்து பீட் பண்ணிடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்டிங் ட்வைஸ் இருந்தது குல்சார்லால் நந்தா. பிரைம் மினிஸ்டர், டெப்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற பதவி கான்ஸ்டியூஷனில் இவங்களாம் ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதுவும் வந்து பார்த்துக்கோங்க, டெப்டி பிரைம் மினிஸ்டர் கீழே இருக்கிறவங்கள யார் இல்லை அப்படின்லாம் கேட்பாங்க. அத்வானி இருந்தார், இது மாதிரி ஒரு சிலர் இருந்தாங்க. சரிங்களா? ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மொராஜி தேசாய்க்கு கொடுத்தாங்க. பாகிஸ்தானுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு மொராஜி தேசாய். அதே மாதிரி யங்கஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது ராஜீவ் காந்தி. சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஹூ நாமினேட்டட் ஃப்ரம் ராஜ்யசபா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இந்திரா காந்தி. சரிங்களா? ஸோ இந்திரா காந்தி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகே. பிரதம மந்திரியை தலைமையாக கொண்டு ஒரு அமைச்சரவை இந்திய குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 74. ஸோ ஆர்டிகல் 74 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 163 நமக்கு வந்து வரும் எப்போ அப்படின்னா
மாநிலங்கள் அப்படின்னு வரப்போ மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் 89 தான் வித்தியாசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கல் அது மாதிரி வரும். ஓகே, 72. ஸோ ஒரு சில ஆர்டிக்கல் மாறி வரும் சரிங்களா. முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஒன்றா வருவதற்கு நிறையா இருக்கும். ஆர்டிகல் 74 படி குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய நிர்வாக அதிகாரத்தை எதன்படி செலுத்தலான அமைச்சரவையின் வழியாக. ஆர்டிகல் 75ல் அமைச்சர்களுக்கு மற்றும் பிரதம மந்திரிக்கு அதை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் தேர்ந்தெடுப்பார். பதவி நியமனம் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவார். ஓகே, ஆர்டிகல் 78 ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்டிகல் 76 ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டினில் அது வரும். ஒரு 100 ஆர்டிக்கலாவது நம்ம படித்து வச்சுருக்கணும். இந்த எக்ஸாமில் நம்ம போய் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு டைம் படித்தா கண்டிப்பாக மறந்துடும். 100% மறந்துடும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. 5 டைம் படித்தாலும் மறக்கும். 500 டைம் படிங்க சரிங்களா, அப்போ தான் மறக்காது. ஸோ நம்ம புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதோட படிக்கிறதோட படித்த விஷயத்தை தெளிவாக திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தாவே நல்ல மார்க் எடுக்கலாம். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் பணிகள் யாவை? குடியரசுத் தலைவரால் வினவப்படும் சட்ட சம்பந்தமான வினாக்களுக்கு இந்திய அரசிற்கு அறிவுரைகள் கூறுதல். கரெக்டு. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான பதவி. அரசியலமைப்பின்படி பிற சட்டங்கள் வாயிலாக உள்ள கடமைகள் புரிதல். கரெக்டு. அவரது கடமைகளை ஆற்றும் பொருட்டு இந்தியாவின் எல்லா நீதிமன்றங்களிலும் ஆஜராகலாம். கரெக்டு. நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் பேசவும் கலந்து கொள்ளவும் உரிமை உண்டு, ஆனால் வாக்களிக்க உரிமை கிடையாது. இது தப்பு. அவரது பதவிக்காலம் மற்றும் ஊதியத்தை நிர்ணயம் செய்வது நாடாளுமன்றம் கிடையாது. நாடாளுமன்றம் நிர்ணயம் செய்யாது. ஸோ இவர் வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவால் நியமிக்கப்படுவார். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வக்கீலை இதை வந்து இந்த போஸ்ட்டுக்கு போடுவாங்க. இது வந்து ஒரு அரசு பதவி அப்படின்றது கிடையாது, கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு தான். இவருக்கு வந்து கன்சல்டன்ட் மாதிரி தான். ஏதாவது ஒரு வழக்கு இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் நம்மளுடைய மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்னா அதன் சார்பாக அரசாங்கத்துக்குடைய நன்மைக்காக அரசாங்கத்தின் சார்பாக இவர் போய் வாதிடுவார் சரிங்களா. ஸோ இவர் வந்து இவருடைய பதவி காலம் அப்படின்றது தீர்மானமாக சொல்லலை. 5 வருஷம், 6 வருஷம், 62 வயசு, 65 வயசு அப்படிலாம் எதுவும் கிடையாது. எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துக்கலாம். பிரதமர் விரும்பும் வரை, அதாவது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. ஆக்சுவலாக பிரதமருக்கு தெரிஞ்சவங்களை தான் எப்பயுமே வந்து இந்த பதவியில் போடுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து அட்டார்னி ஜென்ரல், சாலிசிட்டர் ஜென்ரல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அட்டார்னி ஜென்ரலில் 1950 யார் ஃபஸ்ட்டு இருந்தாங்கன்னா சட்டல்வாட், MC சட்டல்வாட் இருந்தாங்க. அப்புறம் இப்போ இருக்கிறது வந்து வெங்கட்ரமணி. இதுக்கு முன்னாடி KK வேணுகோபால். அப்புறம் 14வது அட்டார்னி ஜென்ரலாக முகுல் ரோத்தி இருந்தாங்க. ஸோ இந்த ஆர்டர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய தடவை எக்ஸாமில் காலவரிசையின் அடிப்படையில் மேலிருந்து கீழே எழுதுங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆர்டிகல் 148 to 151 வந்து சொல்கிறது. இதுவும் ரொம்ப முக்கியமானது. குடியரசுத் தலைவர் முன்னிலையில் பதவி பிரமாணம். கரெக்டு. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவதற்கான நடைமுறையை பின்பற்ற வேண்டும். கரெக்டு. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு. போத் 1 and 2 கரெக்ட். ஸோ என்னென்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் 148, 151 இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. 148, 149, 150, 151 ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி. நம்மளுடைய பப்ளிக் பர்ஸோடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பொது நிதியுடைய காவலன். ஒரு பாயிண்ட் நான் முன்னாடி சொல்லணும்னு பார்த்தேன். என்னென்னா ராஜ்யசபாவில் உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் இருந்தது அப்படின்னா ஒரு குடியரசுத் தலைவராகவும், லோக்சபாவில் உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருந்தது அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவராகவும் மாறலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. குடியரசுத் தலைவர் ஆகுனா 35 வயசு முடிஞ்சிருக்கணும். அப்புறம் அவர் மேலே வந்து திவாலானவராக இல்லாமல் இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து லோக்சபா உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் இருந்தது அப்படின்னா அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக மாறலாம். 25 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அது மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான். ஓகே ஓகே CAG அப்படின்னு பார்க்குறப்ப கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இவர் தான் நம்மளுடைய மத்திய அரசு மற்றும் மாநில அரசுடைய மொத்த நிதியவும் கண்காணிக்கக்கூடிய அதிகாரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷனில். ஒரு ஆடிட்டர் ஜெனரலோடைய பேராவை ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியை அலருவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு.
ஓகே. 1950 நரஹரி ராவ் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தார். கம்ப்ட்ரோலர் அப்படின்ற போஸ்ட்டு 1700 1700களிலேயே பிரிட்டிஷ் 1753 நினைக்கிறேன் அப்போவே வந்துருச்சு. சரிங்களா? ஆடிட்டர் கண்ட்ரோலர் ஆடிட் அப்படின்ற இந்தியன் ஆடிட் அக்கவுண்ட் சர்வீஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஆனால் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்குறப்ப நரஹரி ராவ் இருந்தார். இப்போ 14th வந்து கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்றவர் இருக்கார். இதற்கு முன்னாடி ரஜீவ் மகரிஷி அப்படின்றவர் இருந்தார். சிஏஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனங்களையும் இவங்க தான் வந்து ஆடிட் பார்ப்பாங்க. அதாவது ஒரு பணம் கரெக்டாக அரசாங்கம் சொல்லக்கூடிய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செலவிடப்பட்டுள்ளதா அப்படின்றத தணிக்கை மேற்கொள்ளுவாங்க. அப்படி செயல்படுத்தப்படாதப்ப முறைகேடு நடந்துருச்சு அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து 2 விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த நிதி மக்களுக்கு போய் சேரவே இல்லை. அந்த நிதியை வந்து என்னென்னா அரசு விதிகளுக்கு கரெக்டாக உட்பட்டு இது செலவு பண்ணாமல் விட்டாங்க. ஸோ இந்த 2த்தையும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் பெற எழுதி அதை வந்து ரெக்டிஃபை பண்ண வச்சுருவாங்க. ஓகே. இந்திய பிரதமர்களின் சரியான காலவரிசை. ஸோ ஜவஹர்லால் நேரு ஃபஸ்ட்டு இருந்தார். 2வதா மொரார்ஜி தேசாய், 3வதா பிபி சிங், அடுத்து பிவி நரசிம்மராவ். ஸோ இந்த ஆர்டர் தான் கரெக்டு. இது மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டரு, பிரைம் மினிஸ்டருடைய ஆர்டரு, சிஏஜியோடைய ஆர்டரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டர், இது மாதிரி ஆர்டர் கேட்பாங்க. அதனால் அதை ஒரு தடவைக்கு 2 தடவையாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி எழும் சச்சரவுகளை முடிவு செய்யும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திடம் உள்ளது என்று கூறும் ஷரத்து 71. பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட் 1951 அப்படின்றதே கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஷரத்து 71 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்தியாவில் பிரதமர் ஏன் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை? நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மக்களவையில் பெரும்பான்மையாக உள்ள கட்சியின் தலைவர் பிரதமராக முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டினில் இந்த ஃபேக்ட் தப்பு அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் வந்து இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. லோக்சபா பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழுவை அவரது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே நீக்க முடியும் கிடையாது. பிரதமரை ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவதால் அது தேவையில்லை கிடையாது. பிரதமரின் நேரடியான தேர்தலில் அதிக செலவுகளை உள்ளடக்கி இருக்கும். ஸோ பிரதமர் வந்து தனியாக ஆளாக நிற்கிறதில்ல, ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கிறாங்க. அது பெரும்பான்மையான எம்பிக்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான். டென்யூர் பற்றி பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லியே இருக்க மாட்டாங்க எங்கேயும். சரிங்களா? பெரும்பான்மையோடைய ஆதரவோடு இருக்கிறவங்க, பெரும்பான்மைனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாகவும் இருக்கணும், அப்புறம் சிம்பிள் மெஜாரிட்டியோடவும் இருக்கணும். 2 கண்டிஷனும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து பிரதமராக வழிமொழிவாங்க. ஓகே. 1965 இந்தியா பாகிஸ்தான் போரின் பொழுது இந்திய பிரதமராக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. 1964 நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நேரு இறப்பார். 1966 வரைக்கும் லால் பகதூர் சாஸ்திரி இருப்பார். லால் பகதூர் சாஸ்திரி இந்த போரோட உடன்படிக்கையினால இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கைக்காக ரஷ்யா போயிருப்பார். அப்போ தான் இறந்துடுவார். சரிங்களா? ஓகே. கீழ்கண்டவற்றுள் யார் இந்தியாவின் நீண்டகால பிரதமர்? ஜவஹர்லால் நேரு. முன்னாடி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பின்வரும் அறிக்கைகளை கவனி. 2 முறை பொறுப்பு பிரதமராக இருந்தவர் குல்சார்லால் நந்தா. கரெக்ட். இந்திய பிரதமர் பாகிஸ்தானின் உயரிய சிவில் விருதினை பெற்றார் மொரார்ஜி தேசாய். கரெக்ட். இந்தியாவின் இளைய பிரதமர் ராஜீவ்காந்தி. ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து முதல் பிரதமர் இந்திரா காந்தி. எல்லாமே கரெக்டு. மூன்றும் கரெக்டு. அது 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இதில் தப்பாக ஆன்சர் போட்டிருக்கு. ஓகே. இந்திய குடியரசுத் தலைவர் இல்லாத நிலையில் துணை குடியரசுத் தலைவர் இல்லாவிடால் யார் வந்து குடியரசுத் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இருப்பார். இது மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் ஹிதாயதுல்லா நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்கிறாரு. மக்களவை விவாதத்தில் பங்கேற்கக்கூடிய உறுப்பினர் அல்லாதவர் துணைத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட் பங்கேற்க மாட்டார். இந்தியாவுடைய தலைமை நீதிபதி பங்கேற்க மாட்டார். இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல் பங்கேற்கலாம், ஆனால் ஓட்டளிக்கும் உரிமை கிடையாது. ஓகே. தமிழகத்தில் எத்தனை முறை ஜனாதிபதி ஆட்சி இருந்தது? குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆர்டிகல் 356. முதலாக இந்தியாவில் பஞ்சாபில் 1951 போடப்பட்டது. அதற்கு பிறகு 1951 கேரளாவில் போடுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. குடியரசுத் தலைவர் ஆட்சி கடைசியாக எங்கே போடப்பட்டது? அது கூட எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்கு தான் இந்த அடிக்கடி 356 போடக்கூடாது அப்படின்றதுக்கான வழக்கு. இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் 1975, 76
கருணாநிதி ஆட்சியில் இருந்தப்போ போடப்பட்டது. 1980 எம்ஜிஆர் ஆட்சி காலம், 1988 ஜானகி, 1991 டிஎம்கே ஆட்சி காலம், கருணாநிதி சீஃப் மினிஸ்டராக இருந்த காலம். சரிங்களா? 4 முறை நமக்கு ஜனாதிபதி ஆட்சி அப்படின்றது போடப்பட்டு நம்மளுடைய அமைச்சரவை கலைக்கப்படும். 1975 அவசர நிலையின் போது இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர் யார்? ஃபக்ருதீன் அலி அகமது. இது மாதிரி பிரசிடெண்ட், அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர், இவங்கள பற்றி நிறைய ஃபேக்டாக கேட்கலாம். ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஜனாதிபதி நீலம் சஞ்சீவி ரெட்டி. கரெக்ட். பின்வரும் அறிக்கைகளை கவனி. ஷரத்து 53 ஜனாதிபதியின் அதிகாரம், ஷரத்து 54 தகுதி, ஷரத்து 58 தான் தகுதி பற்றி சொல்லியிருக்கோம், தப்பு. அப்போ ஷரத்து 60 ஜனாதிபதியின் உறுதிமொழி, ஷரத்து 143 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 143 உச்சநீதிமன்றத்தை கலந்தாலோசிக்க ஜனாதிபதியின் அதிகாரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கன்சல்ட் வித் சுப்ரீம் கோர்ட், அட்டார்னி ஜெனரல் மூலியமாக இதை விசாரிப்பாங்க. ஓகே, ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை ஒப்புதல் அளிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோடைய ஹெல்ப்பை நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வாங்கிக்கலாம். ஓகே, மத்திய அமைச்சர் குழுவில் எத்தனை அமைச்சர்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. 91வது அரசியலமைப்பு திருத்தம் 2003 அடிப்படையில் 15%, அதாவது நம்மளுடைய லோக்சபையில் 15%, மக்கள் மன்றத்தில், சரிங்களா, மக்கள் மன்றம்னா லோக்னா மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கீழவையில் மொத்த உறுப்பினர்களில் 15% பேர் மட்டும்தான் அமைச்சரவையில் உறுப்பினர்களாக இருக்க முடியும். இந்திய அட்டார்னி ஜெனரல் பற்றி அறிக்கைகளை கவனி. இந்தியாவின் எந்த முன்னாள் அட்டார்னி ஜெனரலும் மறு நியமனத்திற்கு தகுதியற்றவர் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ தடவை வேணாலும் நியமனம் செய்யலாம். இதுவே உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி அவங்க பணி ஓய்வுக்கு பின்பு எந்த பதவியிலையும் அவங்க போய் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனால் கவர்னராலாம் இருக்கிறாங்க. என்னென்னா இவங்களுக்கு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அப்போ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பதவி காலியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பதவியில் போய் இருக்கலாம். அதை தவிர வேறு எதுலேயுமே போய் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, 2வது அட்டார்னி ஜெனரல் கால வரையற்ற காலத்திற்கு நியமிக்கப்படுகிறார். எவ்வளோ நாள் வேணாலும், ஆளுங்கட்சி இருக்கிற வரைக்கும். எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க கட்சியோடைய வக்கீலை தான் அட்டார்னி ஜெனரலாக போடுவாங்க. அட்டார்னி ஜெனரல் ஒரு அரசு ஊழியர் கிடையவே கிடையாது. இவர் ஒரு பப்ளிக் சர்வன்ட் கிடையாது. இவர் ஒரு கன்சல்டன்ட் மட்டும்தான். இவருக்கு ஃபீஸ் தான் தருவாங்க, ஹார் பேஸில் ஃபீஸ் தருவாங்க. நான் 2 hours ஹைகோர்ட்டில் போய் வாசித்தேன், அதாவது வாதாடினேன், எனக்கு 2 லட்ச ரூபா கொடுங்க அப்படிம்பாங்க. பயங்கர வெரி எக்ஸ்பென்சிவ். சரிங்களா? ஓகே, 2 மட்டும். கீழ்கண்டவர்களுள் இந்தியாவில் தற்போதைய அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி நம்மளுடைய பார்த்தோம். இந்திய நாடாளுமன்றத்தில் மேலவையின் தலைவர் சமநிலையின் போது மட்டும்தான் வாக்களிப்பார். காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இப்போ ஸ்பீக்கர் யார் அப்படின்றத கேட்பாங்க. இப்போ ஸ்பீக்கர் கிடையாது, ஓம் பிர்லா முன்னாடி இருந்தார். இப்போ ப்ரோட்டோம் ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்கார். இது கூட கேட்பாங்க. ஃப்ருட்ஹாரி அப்படின்றவர் இப்போ தற்காலிக 7 முறை எம்பியாக இருக்கிறவர். சரிங்களா? ப்ரோட்டோம் ஸ்பீக்கர் அப்படின்றது ஃப்ரெஞ்சு முறையை நம்ம பின்பற்றுவோம். ஃப்ரெஞ்சு முறையின்படி இவருடைய பதவி தேர்ந்தெடுக்கப்படுகிறது. வயதில் மூத்த ஒருவர் இந்த அவையுடைய தலைவராக இருப்பார், அதாவது தற்காலிக தலைவராக இருப்பார். சச்சிதானந்த சின்ஹா மாதிரி கொஞ்ச நாளைக்கு இருப்பார். அந்த அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிலிருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை மட்டும்தான் அவர் இருப்பார். ஓகே, பண மசோதாவை வரையறுத்து கூறும் ஷரத்து ஆர்டிகல் 112 ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்லும். பட்ஜெட் அப்படின்ற எந்த ஒரு வார்த்தையும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஒன்லி வருடாந்திர நிதிநிலை அறிக்கை அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஷரத்து 111 பிரசிடென்ட் அசன்ட் டு த பில், நம்மளுடைய ஒப்புதல். அவர் பேக்கெட் வீட்டோ, அப்புறம் 3 விதமான வீட்டோ அதிகாரங்கள் இருக்கும். சரிங்களா? இந்த வீட்டோஸ் எல்லாமே ஆர்டிகல் 111 படி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் அசன்ட் டு த பில்ஸ். அதே மாதிரி ஆர்டிகல் 121 அப்படின்றது உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க பாராளுமன்றத்திற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. இதுவும் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் 121. ஸோ எதனால் முக்கியம் அப்படின்னா, இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை விவாதிக்கலாம், பாராளுமன்றத்தில் கூடாது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக மாறிடும். அதாவது பாராளுமன்றமே விவாதிக்கக்கூடாது அப்படின்னா பப்ளிக் எப்படி விவாதிக்கணும்? சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் அதிகாரம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நீதிமன்றங்கள்
அவங்களுடைய தீர்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் இன்னும் கூட உரிமைகள் அப்படின்றத தரலாம். ஓகே. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் செயல்பாடுகள் அவருடைய பதவி நீக்கம் தவிர வேற எதை பற்றியும் பேசவே கூடாது பார்லிமெண்ட்டில். ஓகே. ஆர்டிகல் 110 அப்படின்றது தான் பண மசோதா பற்றி சொல்லியிருக்கோம். பண மசோதா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய நிதி வரியை வந்து வரி அமைப்பில் மாற்றி அமைத்தல் தொடர்பாக எதெல்லாம் ஒரு சட்டமாக இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் பண மசோதா அப்படின்றத போடுவாங்க. பண மசோதா அப்படின்றக்கும் ஃபினான்ஸ் பில் 11713 அப்படின்ற ப்ரொவிஷன் எல்லாத்துலேயும் நிதி மசோதா அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஓகே. பண மசோதா 110 இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. பண மசோதாவா இல்லையா அப்படின்ற முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா லோக்சபைக்கு மட்டும்தான் இதுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்குது. லோக்சபையுடைய ஸ்பீக்கர் தான் இதை ஐடென்டிஃபை பண்ணுவார். இந்த மசோதா மற்ற மசோதா மாதிரி குடியரசுத் தலைவருடைய முன் ஒப்புதல்லாம் தேவை. அதாவது மற்றதுக்கெல்லாம் தேவை அப்படின்றது கிடையாது. இது கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி இந்த பண மசோதா நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக அவருடைய ஒப்புதலை தெரிவித்தே ஆக வேண்டும். பின்வருவனவற்றுள் எவை தவறானது? மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு 25 வயது நிரம்பிய இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். கரெக்டு. மாநிலங்களை கலைக்கும் அதிகாரம் யாருக்குமே இல்லை. மக்களவை தலைவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கரெக்டு. மாநிலங்களவை தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்றது தப்பு. மாநிலங்களவை தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். அப்போ 2 அவையினால் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சபாநாயகர் தன் பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார்? அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் துணை குடியரசுத் தலைவர் துணை சபாநாயகருக்கு தான் கொடுப்பாரு. ஆர்டிகல் 93 சபாநாயகர் ஸ்பீக்கர் பற்றி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீக்கர். சரிங்களா? முதல் ஸ்பீக்கர் நம்மளுடைய சுதந்திர இந்தியாவில் ஜிவி மௌலான்கர். அனந்தசயனம் ஐயங்கார் துணை சபாநாயகராக இருந்தார். அடுத்த டேர்மில் அவர் வந்து சபாநாயகர் ஆனார். இப்போ 17 ஓம் பிர்லா இருக்கார். 18 வந்து யார் இன்னும் எலெக்ட் ஆகாமல் இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் அதாவது உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கிறப்ப அந்த விவரம் எல்லாமே வந்திருக்கும். சரிங்களா? அப்போ யார் இருக்காங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். மக்களவை கலைக்கப்பட்டால் சபாநாயகர் பதவி காலி ஆகாது. அடுத்த நாடாளுமன்றத்தோடைய முதல் கூட்டம் கூடும் இல்லைங்களா? ஆஃப்டர் எலெக்ஷன் அது வரைக்கும் அவருடைய பதவி இருக்கும். ஸோ அதுவே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பண மசோதா தொடர்பானது எவை சரியானவை? பண மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட பிறகு மாநிலங்களவைக்கு அதன் பரிந்துரைக்காக செல்லும். கரெக்டு. மாநிலங்களவை அதை பெற்று 14 நாட்களுக்குள் தனது பரிந்துரைகளை திரும்பி அனுப்ப வேண்டும். கரெக்டு. மாநிலங்களவையின் பரிந்துரையை மக்களவை ஏற்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கலாம், ஏற்காமலேயும் போகலாம். 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு ராஜ்யசபா அனுப்பி வைக்காவிட்டால் 14ஆம் நாள் முடிவில் நேரடியாக பண மசோதா இரு அவையிலும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். இதுவும் கரெக்டு. சரிங்களா? அப்புறம் பண மசோதாவை வரையறுக்கும் ஷரத்து வந்து 111 போட்டிருக்கு. இப்போ தான் 111 பார்த்தோம். வீட்டு அதிகாரம். சரிங்களா? ஸோ இது வந்து 110. பாராளுமன்றம் எந்த வகையான கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமான பதில்கள்? ஸோ 4 விதமான கேள்விகள் கேட்பாங்க. நட்சத்திர குறியிட்ட கேள்வி, நட்சத்திர குறியிடாத கேள்வி, அப்புறம் ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரைவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னா இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு ஊரக வளர்ச்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருக்கிறார் அப்படின்னா, எங்கள் ஊரில் எம்என்ஆர்ஜிஏக்கு பணம் கம்மியாக ஒதுக்குறீங்க, ஏன் ஒதுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸ்டார் போட்டு அந்த கேள்வியை நம்ம கேட்குறோம். க்ரீன் கலர் பேப்பர். சரிங்களா? ஸோ அப்படி கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஓரலாக பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கு துணை கேள்விகள் கேட்கலாம். அன்ஸ்டார்டாக இருக்குது அப்படின்னா நோ சப்ளிமெண்ட் கொஸ்டின்னு ரிட்டனாக அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதே ஷார்ட் நோட்டீஸாக இருந்ததுன்னா 10 நாளைக்குள்ளே அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பதிலை ஓரலாகவும் சொல்லணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள், இந்த பாராளுமன்ற நடைமுறைகள், குவாரம்னா மொத்த உறுப்பினர்களில் 110 பாப்புலேஷன். சரிங்களா? கோரம் இல்லைன்னா அவையை நடத்த மாட்டார். யார்? சபாநாயகர். ஸோ சபாநாயகருக்கான அதிகாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 93 வந்து சொல்லியிருப்பாங்க.
அதுவும் ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கணும். நாடாளுமன்ற கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தும் அதிகாரம் அவருக்கு தான் இருக்கும். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஓபிசிபி உட்பிரிவு வகைப்படுத்தலுக்கான ஆணையம் 2018ஆம் ஆண்டு, ஆக்சுவலாக 1992 சட்டத்தின்படி 93ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்திரா சஹானி கேஸ்க்கு அப்புறம் ஓபிசியோடைய வெல்ஃபேருக்காக 1993ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அதன் பின்பு அதன் தலைவராக ரோஹிணி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கிறார். அதெல்லாம் கிடையாது. ஸோ இது 2 ஃபேக்ட்டுமே தப்பு. என்ன அப்படின்னா 1993 இது வந்து ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அதே மாதிரி இப்போ தலைவராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹன்ஸ்ராஜ் கங்கராராம், சரிங்களா. அதே மாதிரி 102வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 அடிப்படையில் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ் அப்படின்றத கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க ஆர்டிகல் 330(18) படி, சரிங்களா. ஸோ இதில் முன்னாடி வந்து ஒரு தலைவர் உறுப்பினர்கள் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்கள், 5 வைஸ் சேர்மன், 5 துணைத் தலைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய மொழிவாரியான ஆணையர், அப்புறம் ஷெட்யூல்டு காஸ்டோடைய தலைவர், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப் இருக்குது 2004 வந்திருக்கும் இல்லைங்களா, 89th அமெண்ட்மெண்ட் படி. ஒரு மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர், இது மாதிரி எல்லா தலைவர்களும் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய அடுத்த பார்ட்டில் கொஸ்டின்ஸில் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். ஓகே. மக்களவையின் தந்தை ஜிவி மௌலான்கர் நம்ம சொன்ன முன்னாடியே ரயில்வே பட்ஜெட் எப்பொழுது மத்திய பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா 2017 இணைக்கப்பட்டது. எப்போ பிரிக்கப்பட்டதுன்னா 1921 அக்வர்ட் கமிட்டி அடிப்படையில். பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கும், பெரிய அளவு செலவு செய்யக்கூடிய ஒரு துறையாக இருக்கும், வருமானமும் வந்துட்டு இருந்தது. அப்படின்றதுனால அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்க்காக தனியாக வச்சுருந்தாங்க. பின்னாடி லேட்டர் பீரியடில் அதை வந்து 2017 ஒன்றா மோர்ஜ் பண்ணிட்டாங்க. பின்வரும் அறிக்கைகளை கவனி. A bill returned to President for reconsideration does not lapse the dissolution of Lok Sabha. Correct. A bill passed by Lok Sabha and pending in Rajya Sabha lapses on the dissolution of Lok Sabha. So இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, a bill consideration for Lok Sabha lapses when Lok Sabha is, அதாவது லோக்சபா ஒரு மசோதா இருக்குது. அந்த மசோதா அப்படின்றது ஒரு தேவைக்காக அறிமுகப்படுத்துவாங்க. யாராவது ஒரு அமைச்சராக அறிமுகப்படுத்துவாங்க, தனிநபராக அறிமுகப்படுத்தலாம். ஒரு அவையில் அந்த மசோதா நிறைவேறிய பின்பு அடுத்த அவைக்கு அந்த மசோதா போகும். அந்த அவையிலையும் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா குடியரசுத் தலைவர் அதை ஒப்புதலுக்கு தருவார். அப்படி ஒரு ஒப்புதல் தரத்துக்கு முன்னாடி ராஜ்யசபாவோ இல்லை லோக்சபா கலைக்கப்பட்டுருச்சுன்னா, இல்லை கூட்டம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ மக்களவை பரிசீலனையில் உள்ள மசோதா லோக்சபா ஒத்தி வைக்கப்படுவதால் காலாவதியாகும். இது தப்பான ஸ்டேட்மெண்ட், சரிங்களா. புதிய பாராளுமன்ற கட்டடம் 28 மே 2023 துவக்கப்பட்டது, சரிங்களா. அப்புறம் ஆர்டிகல்ஸு ஒரு 4-5 கொஸ்டின் மட்டும் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோடதும் வந்துருச்சு, பார்த்துக்கோங்க. இதை மாநில ஆளுநர் ஆர்டிகல் 153, ஆளுநரின் ஆட்சி அதிகாரம் ஆர்டிகல் 154, ஆளுநரை அமர்த்துதல் ஆர்டிகல் 155. இது மாதிரி மேட்ச்சில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆளுநரின் பதவிக்காலம் 156. ஏதாவது ஒரு 2-3 ஆர்டிக்கல் தெரிஞ்சவே ஈஸியாக நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். ஆளுநர் நியமனம் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? ஆளுநர் எவரை நியமனம் செய்கிறார் அப்படின்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தவிர்த்து மற்றவங்கள எல்லாரையுமே வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவார். மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் தான் ஆளுநருக்கு இருக்குது, சரிங்களா. உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி 2 பேரையும் பிரசிடென்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கும் அதே மாதிரி தான், எல்லாத்துக்குமே பிரசிடென்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் செயலாளர் ஆக்சுவலாக உறுப்பினர் தலைவரை நியமனம் செய்வார். நம்ம மாநில அரசு தேர்வு பணியாளர் அப்படின்னு பார்த்த உடனே தப்பு போட்டுருவோம் நம்ம. மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர், மாநில பல்கலைக்கழக துணைவேந்தரை தான் நியமனம் செய்வார், சரிங்களா. சட்டமன்றத்தில் பண மசோதா குறித்து தவறானது. ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்பே பண மசோதா சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். கரெக்டு. ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் பண மசோதா சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும்ன்றாங்க. தப்பு. முன் அனுமதி பெற்று மட்டும்தான் கொண்டு வர முடியும். பண மசோதா சட்டத்தில் கொண்டு வந்த பின்பு ஆளுநர் ஒப்புதல் தேவை, சட்டமன்றத்தில் கொண்டு வந்த பின்னர் கிடையாது. ஓகே, 1 மட்டும்தான் கரெக்டு. மாநில சட்ட மேலவை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு மாநில ஆளுநரால் 1/6ங்க. இதை பற்றி நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தமிழ்நாட்டின் முதல் ஆளுநர் சர்தார் உஜ்ஜல் சிங். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய யாரையும் வந்து கவர்னராக போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பின்வருவனவற்றுள் மாநில அரசு சட்டம் இயற்ற அதிகாரம் உள்ள துறைகள். ஸோ நமக்கு 3 லிஸ்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் 4 லிஸ்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஆர்டிகல்
246 படி, ஷெட்யூல் 7 படி அதிகார பகிர்வு அப்படின்றது நடந்திருக்கும். மத்திய அரசுக்கு, அப்புறம் மாநில அரசுக்கு, அப்புறம் பொதுப்பட்டியல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. 100, 61, 54 அப்படின்ற பொருட்களில் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் அப்படின்னு இருக்கும். இப்போ மத்திய அரசு இராணுவம் தொடர்பான சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அப்புறம் தகவல் தொடர்பு, இது எல்லாமே மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது. மாநில அரசுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது. இப்போ வந்து மாநில அரசுக்கு அப்படின்ட்டு லேண்ட் ரெவென்யூ மாநில அரசுக்கு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி போலீஸ் மாநில அரசுக்கு இருக்குது. இப்போ பொதுப்பட்டியல், இது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடியது. கல்வி, காடுகள், இதெல்லாம் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடியது. எந்த அரசு வேணாலும் சட்டம் இயற்றலாம். அதே மாதிரி எஞ்சிய பட்டியல் அப்படின்ட்டு ஆர்டிகல் 248 இருக்கும். அதில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா மத்திய அரசுக்கு இருக்குது. எஞ்சிய பட்டியல்னால் இந்த 3ல் மிச்சம் இருக்கக்கூடியது. இப்போ டூரிசம் அப்படின்றது எஞ்சிய பட்டியலில் இருக்கும். அதுக்கு முழுசாக சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, பாலிசி மேக் பண்ண அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா மத்திய அரசுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆர்டிகல் 248, 246 3 பட்டியல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, பாலிட்டியில் ஃபஸ்ட் பார்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டும் ஓரளவு நம்ம கவர் பண்ணிட்டாங்க. இன்னும் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சில ப்ரொசீஜர்ஸ் மட்டும் கவர் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அடுத்த டெஸ்ட்டில் சில கொஸ்டின்ஸாக நம்ம எடுத்து கவர் பண்ணுவோம். தேங்க்யூ.